ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது மேலோட்டமாக சொல்ல போனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் தான் தரணும் அப்படின்ற விதியில் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அது ஒரு அளவுக்கு யோகமான ஒரு பலன்கள் தான் கொடுத்திருந்தார் அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, 4ஆம் இடத்துக்கு அடுத்துதான் சனி இருக்கார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று சனி பகவான் பயிற்சி ஆனார். அப்போ இந்த வருடம் முழுக்கதுமே கும்பராசியில தான் சனி பகவான் வீட்டிருக்க போறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால அர்த்தாசிரம சனின்னு எல்லாத்தையும் சொல்லி உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க வருத்தவே படாதீங்க. நான் 100க்கு 100 உத்தரவாதம் தரேன். உங்களோட கர்ம பலன்கள் எல்லாமே 2017க்கு முன்பாகவே அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம்னா, அதுக்கு முன்பு உள்ள காலகட்டம் தான் 7 சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லி மாளாதுன்றீங்க. குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், வண்டி வாகன தடைகள், உடல் ரீதியான குறைபாடு, மன ரீதியான பாதிப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், இதனால ரொம்ப சிக்கி தவிக்கின்றீங்க. அப்போ இந்த சனி பகவானோட தாக்கங்கள் எல்லாமே அந்த 7 சனி தாக்கத்திலே முடிஞ்சு போயிடுச்சுங்க. அப்போ கடந்த 3 வருட காலமானது பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருந்திருக்கும்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு செல்றதுனால அர்த்தாசிரம சனி வந்துருச்சு, பிரச்சனைகள் தரும்னு சொன்னால் நம்ப வேண்டாம். 4ஆம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள்ன்றனால கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால புதுசாக ஒரு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில் அபரீதமாக ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. அதனால அர்த்தாசிரம சனின்னு சொல்றாங்களேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சனி பகவானோட அமைப்பானது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். கண்டிப்பா வீடு இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2024-25 காலகட்டத்தில் வீடு கட்டி குடிபோகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வயல்வெளியில் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயமானது ஓரளவுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றது. ஏன்னா 4ஆம் இடமானது விவசாயத்தையும் குறிக்கும், கால்நடைகளையும் குறிக்கின்றதுங்க. அப்போ கால்நடை சார்ந்த விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள், கால்நடை வளர்ப்புகள் இருக்கவங்க, ஆடு மாடு வளர்க்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றதுங்க. அதனால இந்த சனி பயிற்சியான சனி பகவான் ஓரளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு பலன்களே கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது. இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடத்தில் 1.5 வருட காலம் ஒரு ராசியில் சந்திச்சிருப்பார். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என்று தான் ராகு கேது பயிற்சி நடந்தது. மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகு பகவானும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியானார். இந்த நேர காலகட்டத்தில் இந்த வருடம் முழுக்கதுமே உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் ராகு பகவான் விட்டிருக்க போறார். 5ஆம் இடத்துக்கு விட்டிருக்கிறது விசேஷமான அமைப்பு தானாக்கா. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்றனால உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்காம இருக்கலாம், அல்லது புத்திரபேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் போயிட்டு ராகுபவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி கண்களை பார்த்துட்டு வந்தேனாக்கா இந்த ராகுபவனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல கேது பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு, மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்ற மட்டும் தெளிவாக சொல்ல வரேன். இந்த கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். என்ன அலைகள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியங்களானது செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான். இந்த குரு பகவானை வச்சுதான் 2 பிரிவுகளா உங்களுக்கு பலன் சொல்லணும். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த ஆண்டின் தொடக்கத்துல மேச வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அளவுக்கு யோகமான ஒரு பலன்களை வாரி வழங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் என்னன்னா 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் இருக்கிறதுனால வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரணுமே 6ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். அந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பா செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். ஆனால் 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவார். இதுதான் மிகப்பெரிய ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம்ன்றீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவர்களும் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் 2024 ஏப்ரல்லேருந்து 2025 ஏப்ரல் காலகட்டம் வரலும் ஒரு விசேஷமாக அமைப்பு சொல்லலாம். ஏன் என்ன காரணம்னாக்கா 7ஆம் இடத்துக்கு அந்த நேரத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருப்பார்.
இருக்கார். ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்தது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம்னாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும்ன்றீங்க. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறையானது இந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்களை நீங்க சாதனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்றீங்க. அப்ப 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் வயது வந்து 20 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணம் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தை திருமணத்தை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்கள்ல வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்பொழுது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் வேற அப்படின்றதான் சொல்ல முடியும். ஏன்னா திருமணம் பண்றோம், கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, அடுத்தது டைவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னாக்கா அது எல்லாமே ஆண்டு முழுவதுக்கும் அந்த பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பா இருக்கும்னாக்கா இது மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது செய்துக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். ஒருவேளை திருமணம் பண்றீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதக தார தோஷம், மாங்கலி தோஷம், புத்திர தோஷம், எந்த தோஷம் வேணாலும் இருக்கட்டும் பாருங்க, இந்த நேரத்தில் வேணா விருச்சிக ராசிக்காரருக்கு திருமணம் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான ஜாதகம் இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகள் பல்லாண்டு காலம் சேர்ந்து இருந்து சீரும் சிறப்புமா இந்த உலகத்துக்கு ஒரு சந்ததிகளை கொடுத்துட்டு போயிட்டு பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழ்றத கண்குளர் பார்க்க முடியும், பிரிவில்லாத வாழ்க்கையை வாழ முடியுன்றீங்க. அதனால வயது வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களாம் 2024 இருந்து 2025 ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்க திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்றது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது மட்டும் தெளிவா சொல்ல வரேன். வயது வந்த நபர்கள் திருமணத்தை பண்ணீங்க. அதே போல குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து 2 பேர் ஜாதத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். 2 பேர் ஜாதத்தில் ஏதாவது புத்திர தோஷம் இருந்தால் அதுக்கான கோயில்கள் எங்கே இருக்குன்னு போயிட்டு பரிகாரங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2024 ஏப்ரல்லேருந்து 2025 ஏப்ரல் கூட ஒரு குழந்தை ஆண் வாரிசு பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெகு நாட்டில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி பெறணும்னாக்கா அந்த காரியங்களை 2024 ஏப்ரலுக்கு பிறகு செய்ய தொடங்குனா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அதே வேளையில் 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். அப்ப 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும், குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும், தொழில் மூலியமா லாபங்கள் வந்து பன்மடங்கு பெருகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அப்போ உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமா லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அடுத்தவங்க ராசியை பார்க்கறதுனால உங்க உடல்ல பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாகுன்றீங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராகு பகவான் மட்டுமே இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகம் இல்லாத ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கார். மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கனால ராகுக்கான அமைப்புகள் மட்டும் திருநாகேஸ்வரர் போயிட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் கூட அந்த அளவுக்கு விசேஷமா இல்லை. ஆனால் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் வரலுமே ஓரளவுக்கு விசேஷமா இருக்கு. அதனால உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு 35% பலன்கள் தான் தரும். உங்களோட சுய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் யோகமான தசாபதிகள் இருந்தால் இது மென்மேலும் உயர்வுக்கான காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5க்குரியன் 7ஆம் இடம் சென்றார் அப்படின்னாக்கா காதல் இன்னும் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. ரெண்டு பேரும் ஆண் பெண் 2 பேரும் நீங்க மனதார விரும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க குடும்பத்தில் இந்த நேரத்தில் சொல்லி வச்சீங்கன்னாக்கா 2 பேரையும் இணைத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றீங்க. அதே போல 7ஆம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணத்தை குறிக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புகளும் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் முயற்சி எடுத்தாலும் நீங்க இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அப்ப 2024 ஆண்டு எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 80% பலன்களானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.